சாமி அருள் இருக்கும்போது உடலில் தெரியும் 10 அறிகுறிகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆன்மீக தகவல் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமி அப்படின்றது எப்படி ஒருத்தவங்களுக்கு வரும்? சாமி உடம்புல இருந்துச்சு அப்படின்னா அதில் என்னென்ன விதமான அறிகுறிகள் தெரியும், அதை எப்படியெல்லாம் நம்மளால் உணர முடியும் அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்குமே இந்த இது பொருந்தும். முதல்ல எந்த ஒரு கோவிலுக்கு போனாலுமே சாமி வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய மெய் சிலுக்கும், அதாவது உடலில் புல்லரிக்கும். அது ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமாக புல்லரிக்கும். அப்போதைக்கு மட்டும் சாமி வருது அப்படின்னா நம்ம உடம்புல 1 நிமிஷம் புல்லரிக்கும். அதே சாமி அவங்க உடம்புல நிரந்தரமாக இருக்காங்க அப்படின்னா 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸாக நமக்கு உடம்பு சிலிர்ப்பு இருக்கும். அந்த உடல் சிலுக்கிறதுலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடம்பு மெய் சில்லுக்கும். அதுக்கப்புறம் கண்ணீர் வந்துடும். அதாவது நம்ம இப்போ ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்தினுடைய நுழைவாயிலில் போகும்போதேவும் நம்ம மனதிலிருந்து ஒரு விதமான அழுத்தம் மூலமாக, நேர்மறையான அழுத்தம் மூலமாக நம்ம கண்ணீர்லேருந்து கண்ணிலிருந்து தண்ணீர் பெருகிட்டு வரும். நம்மளை மீறி நம்ம உடம்புல சாமியை பார்த்த உடனே கண்ணீர் வரும் சாமி வரவங்களுக்கு. 3வது அறிகுறி என்னன்னா பம்பை சத்தம், உடுக்கை சத்தம், உரிமை சத்தம். இந்த விதமான சத்தங்களை எழுப்பி சாமி வர வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமான சத்தத்தை எழுப்பி அந்த சாமி வரும். அந்த சாமி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாமி கிட்ட அருள் வாக்கு கேட்குறவங்க கேட்பாங்க. சில சாமி மனதிலிருந்து அழுதுட்டு உரிமிட்டு சாமியை பார்த்து முறைச்சிட்டு நம்ம உடம்புலாம் மெய் இழுத்துட்டு எல்லாமே சேர்ந்து வரும். அந்த சாமி பார்க்கும்போது நமக்கு எல்லா வித அறிகுறிகளுமே நமக்கு தெரியும். சாமியை என்ன சாமி சரியான முறையில் வழி நடத்துகிறாங்களா, செய்கிறாங்களா அப்படின்ற நேர்மறையான எண்ணங்களும் நம்ம மனதில் ஒலிக்கும். அப்படி சாமி வரும்போதெல்லாம் எலும்பிச்சங்கனி, சாமி ஆடுறவங்க எல்லாருமே கேட்க வேண்டிய விஷயம், எலும்பிச்சங்கனி கேட்பாங்க. வேப்ப இலையை கடிச்சு சாப்பிடுவாங்க. விபூதியை நெத்தியில் இட்டுக்கணும்னு நினைப்பாங்க. இது எல்லாமே சாமி வரவங்க வழக்கமாக செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே இதை செய்கிறோம். பெண் தெய்வங்கள் வந்தாங்கன்னா நமக்கு ஒருத்தவங்க சாமி ஆடுறாங்க அப்படின்னா அது பெண் தெய்வமா ஆண் தெய்வமானு கேட்கும்போது குலவ சத்தம் போட்டுட்டு வருவாங்க. பெண் தெய்வம் உக்கிரமாக நல்லா குலவ சத்தம் போட்டுட்டு வருவாங்க. இதே ஆண் தெய்வம்னா ஆக்ரோஷமான ஒரு வித குரலில் சத்தமான கத்தி கூச்சலிட்டு போடுவாங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு சாமி, சுடலை மடை சாமி, சங்கிலி கருப்பன், இது மாதிரி சாமிகள்லாம் முக்கால்வாசி இந்த மாதிரி தான் செய்வாங்க உக்கிரமான தெய்வங்கள் மூலமாக. அது மாதிரி இதே உக்கிரமான தெய்வங்கள் வந்தாங்க அப்படின்னா கொட்டாவியும் அதிகமாக வரும். மனிதனுக்கு கொட்டாவி அதிகமாக வரும்போது மெய் செலுத்திட்டு அவங்க செய்யக்கூடிய செயல் தான் இது. சாமியை சரியாக பராமரிக்கிறாங்களா, வைக்கிறாங்களா, கோயிலில் பங்காளி அங்காளி இவங்கெல்லாம் பார்க்கும்போது அப்பயும் ஒரு விதமான உடம்புல சிலிருக்கும். நம்ம சாமியெல்லாம் சரியான முறையில் வழி நடத்தி போகிறாங்களா, வைக்கிறாங்களா அப்படின்றத நம்மளால் உணர முடியும். இன்னொன்று, தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய உணரக்கூடிய ஒரே ஒரு சக்தி என்னன்னா, இப்போ கோயிலுக்கு வராங்க, பக்தர்கள் வராங்க, இவங்கள்ட்ட பில்லி, சூனியம், ஏவல் அப்படின்ற சொல்லக்கூடிய நிறைய வகையான துஷ்டங்கள், அதாவது ஒரு கெட்ட ஒரு விஷயமே அவங்கள ஆக்கிரமிச்சிச்சு, அப்படி கெட்ட சக்தியிலே அவங்கள ஆக்கிரமிச்சிச்சு அப்படின்னா அவங்க பார்வைக்கு தெளிவாகவே தென்படும். அந்த தென்படுற ஒரு விஷயம் அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு விபதியிட்டு அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு தகுதின்றது அவங்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு வந்திருக்கும்.
அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். எந்த ஒரு ஆலயத்துலேயுமே இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், சராசரியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த தகுதி அவங்களுக்கு இயல்பாகவே அந்த தகுதி வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த தகுதியிலும் சாமி ஆடுறவங்கக்கிட்ட நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். தன்னை போலவே பிற தெய்வங்களையும் என்னும் ஒரு மனப்பக்குவம் அப்படின்றது சாமியை தன்னோட உடம்புல சுமக்கிற அனைவருக்குமே இந்த ஒரு விஷயம் இருக்கும். சாமிக்கு நகை எடுத்து போடுறது, சாமிக்கு நல்ல பட்டாடை எடுத்து போடுறது, சாமிக்கு நல்ல பூஜை புனஸ்காரம் எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது, தீபாராதனை காட்டுறது, மற்றபடி நான் தன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் பிற வேண்டுதலையும் தன்னோட வேண்டுதல்களாக எண்ணி செய்கிற ஒரு மனப்பக்குவமும் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். இந்த மாதிரி மனசு உருகி இவங்க கிட்ட போய் மனசு உருகி வேண்டி மனமுருகி வேண்டி வேண்டி உட்காந்தோம் அப்படின்னா எல்லாமே நிச்சயமாக நடக்கும். நம்ம இப்போ பார்த்த ஒரு சில அறிகுறிகளில் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சாமி அருள் இறங்கும்போது உடலில் தெரியும் ஒரு சில அறிகுறிகளை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். இந்த அறிகுறிகள் வந்து எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.